சரி சீக்கிரமா வந்து சேரு. சரிப்பா. ஓகேப்பா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே. எஸ். எப்படி நான் சொன்னதுக்கு நம்ப மாட்டேன்னு சொன்னான்ல, அப்பவே சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன பண்ண போறேன் இப்போ? இப்போ அது நம்புறியா? என்னால இப்போ நம்ப முடியல. ஏய், என்ன பழையபடி முருகமரம் ஏறுற? நீ சொல்றது பார்த்தா எங்க அப்பா மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி மிமிக்ரி பண்ண வச்சிட்டேன்னு நினைக்கிறியா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்ல. இல்ல 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 இல்ல, உன்னை நம்ப வைக்கிறதுக்கு ஒரே வழிதான். இப்பவே சென்னைக்கு வா, அப்பா உங்ககிட்ட நேர்ல பேச சொல்றேன். ராஜேஷ், ஓ, நான் அதை சொல்லல. நான் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னது அந்த அர்த்தத்துல இல்ல. இந்த அர்த்தத்திலயா? கை கட்டலையே. ராஜேஷ், இதெல்லாம் ரொம்ப ஓவர். கண்டறியாத காதல் கிரகங்கள் உன் கண்களில் தான் இருக்கின்றதோ? விஞ்ஞானிகளும் விலாசம் தேடி அலைகிறார்கள். நீ சிரித்த சிரிப்பில் என் இதயம் சில்லறையாக சிதறுகிறது செல்லமே. ஓரப்பார்வையில கூட இந்த வர்றேன். கொஞ்சம் விட்ட போதுமே. எங்க விட்ட? கொஞ்சம் விட்டு இருந்தா கூட போதுமே. ஐயோ, போதும் போதும். சரி சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றது ஒண்ணும் தப்பு இல்லையே. கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே எதிர்பார்த்தா தடை இல்ல. தடை இல்லையா? எஸ். ஆனா ஒரு தடை. படத்துல எல்லாம் லவ்வர்ஸ் எல்லாம் என்னென்னலாம் பண்றாங்க. என்ன முணுமுணுக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, இந்த பாக்குறது பேசுறது, பார்க், பீச், ஷாப்பிங் அதெல்லாம் உண்டு. எஸ். வெஜிடேரியன் தான். அதுக்கு மேல எதிர்பார்த்தா யோசிக்கணும். என்னது யோசிக்கணுமா? சுதா, ராஜேஷ் ராஜேஷ், சென்னையில இருந்து டிக்கெட் போட்டு வந்ததெல்லாம் வேஸ்டா போக மாட்டிருக்கு. போச்சே 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 போச்சே. இனிமே பழைய பட ரேஞ்சுக்கு தான் நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கணும். இவ கனவுல மட்டும் தான் வருவா. கனவுலயே உட்கார்ந்துகிட்டு பார்த்துட்டு பேசிட்டு டுவேட் பாடிட்டே இருக்க வேண்டியதுதான். போச்சா உன் லைஃப் அவ்வளவுதானா? என் பொழப்பு சிரிப்பா இல்ல சிரிச்சு போச்சு. மா மா யாரு? மா, யாருங்க? எலக்ட்ரிஷியன் மா. இந்த வீட்ல லைட் சரியா ஏறலன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? எனக்கு தெரியாதே. எலக்ட்ரிஷியனா? ஆமாமா. என்னன்னு பார்க்க சொல்லுடி. கொஞ்ச நாளாவே டியூப் லைட் எரியாதது உனக்கு தெரியாதா? முண்டோ நிக்கிற பாரு, தூக்கம் வராதே. போப்பா, போய் பாக்குறேம்மா. போய் பாரு. வாங்க. இந்த லைட் தான். சரி, என்னன்னு பாக்குறேம்மா. இது பழைய சோக்குமா. எலக்ட்ரானிக் சோக் போட்டா லோ வோல்டேஜா இருந்தாலும் ஏறி மாத்திரலாமா? அது மாத்த சொல்லேண்டி. மாத்திருங்க. ஏண்டி மக்கு மக்கு பிளாஸ்டரி எவ்வளவு ஆகுதுன்னு கேட்க மாட்டியா? எவ்வளோப்பா ஆகும்? எலக்ட்ரானிக் சோக் ஒரு 120 ரூபா ஆகும். லேபர்லாம் சேர்த்து 150 ரூபா ஆகுமா? கேட்டு சொல்லுங்க. மாத்த சொல்லுடி. மாத்திருங்க. ஏப்பா, எவ்வளவா இருந்தாலும் மாத்து. ஸ்டூல் ஒன்று எடுத்துருவாங்க.
இந்த ஸ்டூலை பிடிக்கிறீங்களா? இதை கூட கேட்டு செய்யணுமா? இரு நானே பிடிக்கிறேன். இந்தாங்கம்மா. பார்த்துமா, இது உடஞ்சதுன்னா என்ன திட்ட போறாங்க? என்னாச்சு? முடிஞ்சுதா? என்ன பண்றது, ஸ்க்ரூ வர மாட்டேங்குது. பாட்டி மாதிரியே பட்டியும் பழசா இருக்கு. உனக்கு வயசாகுப்பா. பழுத்த ஓலையை பார்த்து குருத்து ஓலை சிரிக்குதா? வந்த வேலையை மட்டும் பாரு. எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு பெருசு உட்காந்து இருக்குது என் உயிரை வாங்கறதுக்குன்னு. சாரிம்மா. பரவாயில்ல. கடைக்கு போய் சோக்கு மாற்றி எடுத்துட்டு வரணும். என்னடி புருஷனை தவிர எல்லா ஆம்பளைக்கிட்டையும் சிரிச்சு பேசுற? இவனை இப்பதான் தெரியுமா இல்ல இதுக்கு முன்னாடியே தெரியுமா? ஐயோ, எனக்கு அவன் தெரியாதுங்க. இப்படியே பேசுறீங்க. முதல் தடவை பார்க்கும்போது இப்படி பல்ல இழிக்கிறியே, அடிக்கடி வந்தா அடுத்த கட்டத்துக்கு போயிடுவே. இப்படி பேசுறீங்க, வாய்க்கோசாம பேசாதீங்க. வீட்டுல ஆள் இருக்கும் போதே இப்படி நடந்துக்கிறியே, யாருமே இல்லைன்னா இன்னும் என்னென்ன பண்ணுவியோ? எனக்கு நினைச்சு பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு. பாடுற மாட்டை பாடி கறக்கணும், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும். எதுக்குமே மசியலைன்னா அடி. அடியாத மாடு படியாதுடா. இவளுக்கு வாய் வார்த்தை உரைக்காதுடா. இவளுக்கு உரைக்காத சரிப்பட்டு வரும். அசிங்கமா பேசுறீங்க. ஆண்டவனுக்கே பொறுக்காது. முதல்ல எங்களுக்கு பொறுக்கலடி, ஆண்டவனுக்கு கூப்பிட்டு பத்தினி சாபம் விடுறியா? ஏய், இவ கத்தி ஊரே கூட்டிடுவா போல இருக்குடா. விட்டு தொலை. இனிமேல் எவன்கிட்டயும் பல்ல காட்டி பேசுன உன் பல்லு 32 பேந்துருவேன். சரியா? சரியா? அந்த பையன் ஹலோ 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 யாரு யாரு ஹலோ யாருங்க யாருங்க ஹலோ நீங்க போன் பண்ணிட்டு என்ன யாருன்னு கேட்டா என்ன கேட்டா போன் பண்ணிட்டு என்ன விளையாடுறீங்களா என்ன விளையாடுறீங்களா என்ன கிறுக்கா நீங்க என்ன கிறுக்கா ஹலோ தைரியம் இருந்தா யாருன்னு சொல்லுங்க என்ன யாருன்னு சொல்லுங்க எனக்கு இப்ப வர ஆத்திரத்துக்கு என்ன வர ஆத்திரத்துக்கு சரியான பட்டிக்காடு நீ
இவ்ளோ நேரம் நான் கலாய்ச்சிட்டு இருக்கேன், என்னையே உன்னால கண்டுபிடிக்க முடியல. ஹோ, பெரிய பட்டணமா? இப்பதான் கண்டுபிடிச்சியா? அதான் நீ, இதுதான் நான். இந்த ஊர்ல உனக்கு எதிரி யாருன்னு தப்புன்னு யோசிக்க கூட தெரியலையே. டியூப் லைட். நான் டியூப்லைட்டாவே இருக்கேன். ஏன் உனக்கு கெடுக்க இன்னைக்கு வேற ஆள் சிக்கலையா? உன் வாழ்க்கையே சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு. நீ என்ன கிண்டல் பண்ணி பாக்குறியா? என் வாழ்க்கையில என்ன சிக்கல்? நான் நல்லா தானே இருக்கேன். வீடு வாசல்ல எழுந்து ஊரை விட்டு ஓடி வந்து அடுத்து உங்க வீட்டுல அகதியா இருக்கியே, அதுவா உனக்கு நல்ல வாழ்க்கை? நான் ஒண்ணு அனாதை இல்ல. நீதான் அப்பா அம்மா இல்லாம அனாதை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் வர வேண்டிய வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, நீ யார் கூட வாழ போற? அது கூடி சீக்கிரம் இந்த உலகத்துக்கே தெரியதான் போகுது. ஆனா ஒரு ராஜேஷ் தன் காதலி சுதாவை கல்யாணம் பண்ணிக்க போறதுதான் இந்த உலகத்துக்கே தெரிய போகுது. என்ன வளர? நான் வளரலடி, உண்மையதான் சொல்றேன். இப்பதான் உன் மாமா வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு போனான். என்ன உண்மையை சொன்னாரு? அவன் காதலிச்ச சுதாவையே கட்டி வைக்கிறேன்னு அவங்க அப்பா வாக்குறுதி கொடுத்திருக்காராம். பெத்த அம்மா கிட்ட கூட இந்த நல்ல விஷயத்த சொல்லாம என்ன தேடி வந்து இப்பதான் ராஜேஷ் சொல்லிட்டு போறான். நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நீ வேணும்னு என்ன கஷ்டப்படுத்துறதுக்காக இப்படி சொல்ற? அடிச்சி, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு இப்பவே உன் மாமா கிட்ட கேட்டு பாரு. நான் லைன்லயே வெயிட் பண்றேன். இந்த மாதிரி சந்தோஷத்துக்காக நான் எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். ஏன் கிருஷ்ணா, நான் வேதனைப்படுறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? நிச்சயமா. ஒருத்தர் தோல்வியில தானே இன்னொருத்தருக்கு வெற்றி கிடைக்குது. அதே மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படும் போது தானே இன்னொருத்தருக்கு சந்தோஷமே வருது. என்ன மாமன் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறியா? 100% ராஜேஷ் உனக்கு இல்ல. இல்ல, என் மாமா எனக்குதான். என்ன நீ ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தாங்கிற மாதிரி சொல்ற? கத்துனா காதல் வருமா இல்ல கல்யாணம் நடக்குமா? ஓ மாமா எப்பவுமே உனக்கு மாமன் தான், ஆனா புருஷனாக வாய்ப்பே இல்ல. பேசாம ஒண்ணு பண்ண, உனக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க சொல்லு. ஒரே முகூர்த்தத்துல வேணா ராஜேஷ் சுதா கல்யாணமும் உன் கல்யாணமும் நடக்கட்டும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் மாமனை தவிர என் வாழ்க்கையில வேற யாருக்கு இடம் கிடையாது. அப்ப உன் வாழ்க்கையில கல்யாணத்துக்கும் இடமே இல்ல. என்ன கண்ணீர் சிந்திரியா? வேணும்னா கேப் எடுத்துக்கோ, ஃபீல் பண்ணி அழு. உனக்கெல்லாம் கல்யாண ராசியே கிடையாது. நீ புருஷனை நினைச்சிட்டு இருக்கிறவன் வீட்லயே அவன் கண்ணெதிரிலேயே நீ வாழ வெட்டியா? இல்ல இல்ல, வெட்டியா வாழ போற. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ணே, யாருக்கு தான் இல்ல பிரச்சனை? இல்ல யார் வாழ்க்கையில தான் இல்ல போராட்டம்? சந்தோஷம் மட்டுமே இருந்தா வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும் அண்ணே. வேதனை மட்டுமே வாழ்க்கையா இருந்தா அது எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் இதுவும். எப்ப பார்த்தாலும் கட்டின புருஷ சந்தேகப்பட்டுட்டே இருந்தா என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அவரை விடுங்க அண்ணே, அவருக்கு எதுவும் சாபம் கொடுத்துறாதீங்க. நல்லவங்க வயிறொஞ்சு சொன்னா நடக்கும்னு சொல்லுவாங்க. பாரு, என்ன மாதிரி நீ இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுற. இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளோ உழைக்கிற. இந்த வீட்டில் உன்னை ஒரு மனுஷியாவை நடத்துகிறாங்க இல்லையே, உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சும் அப்படிப்பட்டவங்களுக்காக உன்னால் எப்படி தான் பறிஞ்சு பேச முடியுது? எதுவுமே நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் அண்ணி. தேதும் நன்றும் பிறர் தரவாரான்னு சொல்லியிருக்காங்களே, அது சரிதான். அதெல்லாம் படிக்க பேச உபதேசம் பண்ணுறதுக்கெல்லாம் சரியா வரும். இடுக்கன் வருங்கால் நகுன்னு சொன்னாங்களே, அது சொன்னவங்களாலே அது முடியுமாங்கிறது கேள்விக்குறிதான். புகுந்த வீட்டில் மாமனார் மாமியார் நாத்தனார் குடும்பம்னு சொல்லுவாங்க. புருஷனாவது ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் எனக்கு புருஷனே சந்தேக பிராணிய எப்போது தேல் கொட்டுற மாதிரி கொட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கு தெரியுமா? நரக வேதனையா இருக்கு. உங்க அண்ணன் பெற்றவங்களை கூட எப்படி பேசுவார் தெரியுமா?
என்ன வாழ்க்கை தெரியுமா அது? பெத்தவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட கடமை முடிஞ்சதுன்னு இருந்துடுறாங்க. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் சத்து இல்லாம தோணுது ஜோதி. அண்ணி ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. எல்லாருக்கும் ஒரு விடுவு காலம் வரும். அவரோட மனசு கண்டிப்பா மாறும் அண்ணி. அது எப்ப மாறுமோ அது வரைக்கும் என்னால் தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. அதான் நான் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் வேலை பார்க்குற நேரமாவது இவங்க கொடுமையிலேருந்து தப்பிக்கலாம்ல. அது கண்ணை சம்மதிப்பாரா? ஜோதி, நீ தான் அண்ணா கிட்ட பேசணும். இந்த உதவி மட்டும் எனக்கு செய்வியா ப்ளீஸ்? I'll try அண்ணி. சரி வா வீட்டுக்கு போலாம். நம்ம 2 பேரும் இப்போ இல்லைன்னு உடனே சந்தேகப்பட்டிருப்பாங்க. அது நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை தான். வா. துளசி, துளசி, என்ன பண்ற நீ? ஹே துளசி, என்னடி பண்ற? அம்மா, அம்மா. என்ன கீர்த்தனா? அம்மா, பாருமா, துளசி பேக் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எங்கேயோ ஊருக்கு கிளம்புறாளா? ஏய், என்னது இது? எங்க கிளம்புற? குடு. நான் போறேன். என்னடி சொல்ற? என்னாச்சு உனக்கு? நான் எதுக்காக தவறு இருந்தேன்? பதவி எனக்கு கிடைக்காதுங்கிறப்ப நான் எதுக்காக இங்க இருக்கணும்? என்ன உனக்கு கிடைக்கல? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. மாமா எனக்கு கிடைக்க மாட்டாரு. பெரிய மாமா ராஜேஷ் மாமா அந்த சுதாக்கு கட்டி வைக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாரா? என்ன சொல்ற? நிஜமாவா சொல்ற? ஆமா அத்தை. பிள்ளை காதலிச்சாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க குடும்பத்தையே ஊரை விட்டு துரத்தினவரு உங்க மாமா. அவராவது இந்த காதலுக்கு ஒத்துக்கிறதாவது நெவர். இத பாரு, கிருஷ்ணாவுக்கு உன்னை கண்டாலே பிடிக்காதுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் எதை சொன்னா நீ வேதனைப்படுவியோ கரெக்டா அதை சொல்லி உன்னை கன்ஃபியூஸ் பண்றான். இல்ல அத்தை, அவ சொன்னது பார்த்தா பொய் சொன்ன மாதிரி தெரியல. எப்படி சொல்ற? அர்ஜுன் மாமா பெரிய மாமா கிட்ட பேசி ராஜேஷ் மாமா காதலுக்கு சம்மதம் வாங்கிட்டாரா? உடனே ராஜேஷ் மாமா போய் கிருஷ்ணா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. அந்த கிருஷ்ணா உடனே எனக்கு போன் பண்ணி அப்படி இப்படி உனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்னு தோணுது. சேச்சே, என்ன வார்த்தை பேசுற? அவ பேசிட்டா அப்படியே ஆயிடுமா? இந்த கிருஷ்ணா ஏன் தான் இப்படி நம்ம குடும்பத்துல போன்லயும் நேர்லயும் வந்து இப்படி உபத்திரம் பண்றானே தெரியல. கீர்த்தனா, நீ போய் போன் எடுத்துட்டு வா. உட்காரு, உட்காரு. இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்ட அத்தை நான் இருக்கேன்ல. அம்மா போன். கிருஷ்ணாக்கு நம்பர் போடு, உனக்கு தெரியல போடு. பாருடா, அதுக்குள்ள ரியாக்ஷன் வந்துருச்சு. ரொம்ப ஸ்பீடா தான் இருக்காங்க. ஹலோ ஹலோ, நான் பாரதி பேசுறேன். என்ன ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? வாயில மூடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்கீங்களான்னு வேற கேக்குறியா? என்ன ஆண்டி ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. கோவப்பட்டா உங்க உடம்புக்கு ஆகாது. கிருஷ்ணா வேணா, உன்னால சும்மா இருக்க முடியாதா? எதுக்கு அடுத்தவங்களோட நிம்மதியெல்லாம் கெடுக்கிற? தேவையில்லாம துளசிக்கு போன் பண்ணி எதுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்ற? இல்லாததெல்லாம் சொல்லல ஆண்டி. எப்படியோ எங்க அண்ணன் எங்க அப்பா கிட்ட கேட்டாரு. முதல்ல அப்படியெல்லாம் முடியாதுன்னு சொன்னாரு. அப்புறம் எப்படியோ போங்கன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்படின்னு உங்க புள்ள ராஜேஷ் தான் என்கிட்ட வந்து நியூஸ் வாசிச்சாரு. யூசுவலா நீங்க என்ன நம்பிடுவீங்க. ஒருவேளை இப்ப நீங்க என்ன நம்பலனா நியூஸ் வாசிச்ச உங்க பிள்ளைகிட்டே போய் கேட்டுக்கோங்க.